வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பதிவு பார்த்திங்கன்னா மடப்பட்டு சந்தை தான் வந்துடும். இன்றைக்கி மடப்பட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூட்டம். மாட்டு சந்தையில் ஆட்டு சந்தையில் நல்லா இன்றைக்கி கூட்டம். மாடு கோழி எல்லாம் நிறையவே இருந்தது. நல்லா ஒரு கூட்டம் வந்தது. இந்த ஜோடி பார்த்திங்கன்னா ஒரு 1400 கொடுத்துறேன்னாரு. நாட்டுக்கோழி தான் அவர் கொடுத்துட்றாரு. கிலோலாம் பார்த்திங்கன்னா 350 ரூபா 300 போகுது. இந்த புறா பார்த்திங்கன்னா ஜோடியை பார்த்திங்கன்னா 300 சொன்னார் தம்பி. புறா இந்த தடவை பார்த்திங்கன்னா வெறும் ஃபேன்சி புறாலாம் வரலை, நார்மல் புறா தான் வந்தது. இந்த பொட்டைக்கோழி பார்த்திங்கன்னா ஒன்றும் பார்த்திங்கன்னா 1200, 1300, 1500 இந்த ரேஞ்சில் தான் விற்றாங்க. 1000 ரூபா அந்தமாரி. ஏன்னா இப்போ கோழி விலை கொஞ்சம் பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா முதல்ல பொட்டைக்கோழி பார்த்திங்கன்னா 2000 ரூபா 2200 அப்படி போச்சு. இப்போ 1200, 1500, 1100 அந்தமாரி போயிடுது. இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கினாங்க. இந்த தடவை சேவல் கொஞ்சம் கம்மி. இந்த ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1200 சொன்னார் தம்பி. நல்லா இருந்தது. இந்தமாரி லவ் பேர்ட்ஸ்லாம் வீட்டில் வளர்த்து எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம பார்த்து செக் பண்ணி மேலே ஃபீமேலாம் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. லவ் பேர்ட்ஸ்லாம் பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். வீட்டில் வச்சு வளர்த்து அவங்க விற்கிறதுக்காக எடுத்துகிட்டு வரவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா கம்மியாக இருக்கும். இந்த நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி ஒரு 1200 சொன்னார். அது ஜோடி கணக்கில் தான் விற்றாங்க இந்த வாட்டி. லைவாக தான் விற்று லைவ் கோழி. எடை கணக்கு பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரிகிட்ட போனால் மட்டும் தான் எடை கணக்கில் வாங்கலாம். எல்லாம் சில பேர் எடை கணக்கில் போட்டு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. கிலோ கணக்கு போட்டு கிலோ 350 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் போட்டு நம்மளுக்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. சில பேர் அப்படியே ஜோடியாக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா 1200 சொன்னார். இந்த பொட்டைக்கோழி 1100 சொன்னார். இப்படி இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் போயிடுச்சு ரேட்டெலாம். ஆனால் நிறைய கூட்டம் இன்றைக்கி, ஏகப்பட்ட கூட்டம். சேவல்லாம் காலையிலேருந்து சண்டை சேவல்லாம் பயங்கரமாக சேல்ஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு கூட்டம் இன்றைக்கி. ஆட்டு சந்தையிலையும் நல்ல கூட்டம், மாட்டு சந்தையிலையும் நல்ல கூட்டம். விலை நிலவரம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா மற்ற நாள்லாம் ஒரு கோழி வாங்கினா ரொம்ப ரேட் அதிகமாகவும் இருந்துச்சு. இப்போ விலை கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். இன்னும் இருக்க பார்த்தோன்னா விலை கம்மியாகிட்டே தான் இருக்கும். கோழி விலை இன்னும் அதிகமாக போகாது. ஏன்னா மழை காலம் வரதால இன்னும் விலை கம்மியாக தான் போயிட்டுருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே அவங்க எல்லாம் விலை கொஞ்சம் போகக்குள்ளே விற்றுருவாங்க. ஏன்னா அக்டோபர் நவம்பர்லாம் வந்துச்சுன்னா விலை ரொம்ப கம்மியாயிடும் கோழியோட விலைலாம். இதெல்லாம் நாட்டுக்கோழி, சண்டை போட்ட கோழிலாம் கிராஸ் ஆகுது, அதான் வச்சுருப்பாங்க. ஏதோ வடநாட்டு கோழின்னு சொன்னார் அவர் விற்றுட்டு இருந்தார். ஜோடியாக வச்சுருந்தார். ஒருத்தர் சிங்கிள் வாங்கிட்டார், இன்னொன்று வச்சு கட்டிகிட்டு இருக்கிறார். ஏதோ வடநாட்டு கோழின்றாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரி வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க வாங்கி வைப்பாங்க. நம்ம யாருன்னா போய்ட்டு சப்போஸ் கோழி தேவைன்னு கேட்டால் அவங்க வெயிட்டு போட்டு இவ்வளோ கிலோ இவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுதான் முடிஞ்சாலும் நீங்கள் காலைல வந்தீங்கன்னா விற்கிறவங்கள்ட்ட நீங்கள் டேரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரவங்கள்ட்ட நீங்கள் டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு கோழி 300 ரூபா 400 ரூபா அந்தமாரி கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்மள்ட்ட. நீங்கள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே வாங்க. இல்லைன்னா வியாபாரிகள்லாம் அவங்களாம் வாங்கிட்டாங்கன்னா நம்மள்ட்ட கிலோ கணக்கு தான் விற்பாங்க. கூசு வாத்து பார்த்திங்கன்னா அந்த 3 பார்த்திங்கன்னா ஒரு 2500 தான் கொடுத்துறேன்னாரு. இன்னொன்று சிங்கிள் பார்த்திங்கன்னா அவர் 2000 ரூபாய்ட்ட சொன்னார். அது பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. சேவல் எது, பொட்டை கோழி எது, பொட்டை வாத்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க. இதெல்லாம் வியாபாரி வாங்கி வச்சுக்கிறாங்க. கிலோ கணக்கில் வாங்கி வச்சுக்கிறாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கிறாங்க. இதை அவங்க பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறவங்க. இது வேறு ஏன்னா டவுன் சைடு சென்னை அந்தமாதிரி சைடில் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறவங்க கோழிலாம் கறிக்கு. முடிஞ்சளவுக்கு நல்ல கோழியாக பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டு சேவல் நாட்டுக்கோழி தான் அதிகம். பார்த்திங்கன்னா ஒரு பாட்டியம்மா பேசிகிட்டு இருந்தாங்க ரேட்டு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய்ட்ட சொன்னார். 900 ரூபா அப்புறம் சொன்னார் இதான் 900 ரூபா இதுக்கு இவ்வளோ காசா அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப பார்கெயின் பண்ணி பேசியிருந்தாங்க. நம்ம பேசி வாங்கிடலாம், கம்மியாக வாங்கிடலாம். ஆனால் அதுவே நம்ம ஒரு வியாபாரிகிட்ட விற்றுட்டு போயிட்டோன்னா அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு கஷ்டம். ஏன்னா அவங்க ஒரு 100 ரூபா 50 ரூபா அவங்க மேலே வச்சு விற்க தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்சாலும் பார்த்திங்கன்னா காலைல விசிட் பண்ணுங்கள். இந்த 2 சண்டை கோழி குஞ்சுன்னு பார்த்திங்கன்னா 1000 ரூபா சொன்னார் ஜோடி. தம்பி பார்த்திங்கன்னா 250 ரூபா விற்றுருந்தார். புறா இன்றைக்கி அதிகமாக சேல்ஸ் ஆகிறதால
நீங்கள் வந்து அவங்களாம் வீட்டுக்கு தான் திரும்பி எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சேல்ஸ் கொஞ்சம் கம்மி தான். புறா கோழி தான் அதிக சேல்ஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. இப்போ நம்ம மாட்டு சந்தைக்கு போகிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மம்டி, கடப்பாரை, அருவா எல்லாம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து எலிப்பொறி, அப்புறம் முறம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இங்கேயும் நீங்கள் ரேட்டு வந்து குறைச்சி பேசி வாங்கலாம். ஏன்னா அவங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படியும் ஒரு நூறுரூவா 50 ரூபா மேலே வச்சு பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்குவீங்க சொல்லிட்டு ஒரு 100 ரூபா 50 ரூபா வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து குறைக்காமலே 300 ரூபாயா சரி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு வந்து பார்கெயின் பண்ணி வாங்கிப்பாங்க. ஏன்னா சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு 50 ரூபா 10 ரூபா வந்து மேலே வச்சு தான் விற்பாங்க. ஏன்னா நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படியும் அந்த பொருளுக்கான ஒரு விலையை வந்து அவங்களே வந்து வச்சுருப்பாங்க. அதனால் வந்து அது கரெக்டான ரேட்டு அவங்களுக்கு படியும் போது தான் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அதனால் அவங்க ரேட்டு வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணி கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒத்து வந்த விலையில வந்து கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து விலையை வந்து குறைக்கிறதுக்கு கேட்காததுக்கு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா அதுதான் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கம்மியான விலையில் தான் விற்பாங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா பயனடையணுங்க. அதுதான் சந்தை. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 கிராமம் சுற்றி இருக்குது. 18 30 கிராமம் இருக்குது. அத்தனை பேர் வந்து வாங்குவாங்கன்னா அவங்க வந்து இந்தமாரி ஞாயிற்றுக்கிழமை டைமில் தான் அவங்களுக்கு வந்து கம்மியாக வந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாட்டு சந்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு கூட்டம் இருந்தது. இது ஆட்டு சந்தை. ஆடுங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடு தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை சாதமாக நார்மல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளாடு தான் வரும். கொடியாடு பார்த்திங்கன்னா எதனா 1 2 அப்படி சில டைமில் அதிகமாக கொடியாடும் வரலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளாடு நல்லாவே இருந்தது. நல்லா குட்டி எல்லாம் குட்டியாக தான் எடுத்துன்னு வருவாங்க. வளர்க்குற ஸ்டேஜில் எடுத்துன்னு வருவாங்க நல்லாவே. நம்ம பார்த்து செக் பண்ணி அதை வாங்கிட்டு போங்க. ஆடெல்லாம் வந்து ரேட்டு நல்லா பேசி தெரிஞ்சவங்களாம் ரேட்டு பேசி வாங்கிட்டு போங்க. ஆட்டு சந்தை நல்ல ஒரு கூட்டம் இன்றைக்கி. ஆடு என்ன நிறையா வந்து இருந்துச்சு. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா 4 ஆடு 5 ஆடு 3 ஆடு 2 ஆடு அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் ஆடுங்க கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்துச்சு. போன வாரத்து முந்தின வாரத்துலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா சந்தையில் பார்த்திங்கன்னா மாடும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சந்தைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு போகிற தரகர் பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா அவங்க அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க. அது கேள்விப்பட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ சந்தைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சந்தைக்கு வந்து வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து விலை நிலவரம் எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு தெரியாது. அவங்க நம்மள்ட்ட 15,000 வாங்கிட்டு போவாங்க. அங்கே போனால் 30,000 விற்பாங்க, 20,000 விற்பாங்க. அதனால் நம்மளுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தைக்கு போய்ட்டு விற்கிறது வந்து நம்மளுக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் விற்கிறவங்களுக்கும். ஏன்னா வந்து ஏமாந்துடக்கூடாது. எந்த விஷயத்துலையும் வந்து ஏமாந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து போய்ட்டு சந்தையில் வைங்க. அது 5 ரூபா 10 ரூபா நம்மளுக்கு கம்மியாக போனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து அது நம்மளுக்கு ஒரு காசு வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, இங்கே வந்து நம்ம 20,000 10,000 ஏமாறுறது அங்கே ஒரு 1000 500 நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி கொடுத்தது தப்பே கிடையாது. மாடுலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இந்த மாடுலாம் வந்து வாங்க தெரிஞ்சவங்க இட்டு போங்க. கண்டிப்பாக வாங்க தெரிஞ்சவங்க இட்டு போங்க. ஏன்னா இப்போலாம் மாடுலாம் ரொம்ப ஃபால்ட் ஆகுதுன்னு ரொம்ப இதாகுது. ஏன்னா மாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்த மாட்டுக்கும் இப்போ இருக்கிற மாட்டுக்கெலாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா சரியான ஒரு பராமரிப்பு சில பேர் பண்ண மாட்டுறாங்க மாட்டெலாம். சில பேர் நல்லா பராமரிப்பு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாடுலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அதனால் மாடு வந்து நல்லா செக் பண்ணி வாங்குங்க. மாடுக்கெலாம் சில மாடு வந்து வயிறு ரொம்ப கீழே தொங்கின மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி இப்போலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடல் புழு அதுமாரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 25,000 அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு கீழே வரமாட்டேன், அதுக்கு மேலேயும் போக மாட்டேன்ட்டாங்க. 25,000 வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க அந்த பாட்டி. மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 25,000 ஒரு 35,000 அப்படி தான் போய்ட்டு இருந்துச்சு. மாடெலாம் வந்து அதிக ரேட்டு நீங்கள் போகல. ஃபஸ்ட்டில் ஒரு கன்னுக்குட்டி காட்டியிருப்பேன். அந்த கன்னுக்குட்டி பார்த்திங்கன்னா 15,000ங்க. ஏன்னா அந்த மாடே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. மாடு நல்லா அருமையாக வளர்த்துக்குறாங்க. இன்றைக்கி வந்த மாடெலாம் நல்லா அருமையாக இருந்தது. கன்னுக்குட்டிலாம் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது. மாடு இது வந்து ஃபஸ்ட்டு தான் தலை கன்னுக்குட்டி.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 20,000 15,000 வாங்கலாம். எல்லாம் வந்து பார்த்தா லாஸ்ட்டு கன்னுக்குட்டியாக இருக்கும், இல்லை 3வது கன்னுக்குட்டியாக இருக்கும், அந்தமாரி இருக்கும். அந்தமாரி வாங்கி போய் வளர்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாடெலாம் பாருங்கள் அருமையாக இருக்குது. இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு 35,000 சொன்னார். ஒரு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்ரு அதுமாதிரி கறக்கும், 5 லிட்ரு 4 லிட்ரு கறக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு தவிடு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது அதிகமாக கறக்கும் அப்படின்னாரு. இது வந்து ஜெர்சி மாடு கிராஸுன்னாரு. ஜெர்சி மாடு கிராஸுன்னாரு. இன்றைக்கி வந்து மாடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்ரு 3 லிட்ரு 4 லிட்ரு அந்தமாதிரி கறக்கிற மாடாக வந்துச்சு. இதெல்லாம் வந்து கன்றுக்குட்டிலாம் நல்லாவே இருந்துச்சு. அதெல்லாம் அச்சப்பு கன்றுக்குட்டி மாதிரியே இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா. ஆனால் நான் சிந்து மாடு தான். இதெல்லாம் கன்றுக்குட்டி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,000 15,000 அந்தமாரி கொடுப்பாங்க. ஏன்னா கிடேரி கன்று. இந்த மாடு ரேட்டு பேசி ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாடு அவர் வாங்கிட்டு போகிறாரு. ஏன்னா ஒரு 4-5 மாடு வாங்கிட்டு போகிறாரு. ஒரு சின்னதாக ஒரு பண்ணை வைக்கலாம் சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போகிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன்ட்டு சொன்னார். நல்ல மாடுங்க வரும், அதெல்லாம் பார்த்து வாங்கி செக் பண்ணி வாங்குங்க. இந்த மாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இறக்கி வச்சுருந்தாங்க. 7,000 8,000 10,000. எருமை மாடு வந்து பார்த்திங்கன்னா 7,000 8,000. காளை மாடும் இருந்துச்சு, கிடேரி மாடும் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா 7,000 8,000 10,000 அந்தமாரி தான் விற்றாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஏற்றுமதி, வேறு இடத்துக்கு ஏற்றுமதி. அவங்க எடுத்துன்னு வந்து இதுமாரி ஒரு சந்தையும் வச்சு வேணுன்றவங்க வாங்கிக்குவாங்க. அதுமாரி ரெகுலராக எடுத்துகிட்டு போவாங்க, வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு. போன வாட்டி பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாடெல்லாம் வந்தது. அவங்க தான் திருப்பி இந்த மாடெலாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஒரு மாடாக எடுத்துகிட்டு போய் தண்ணி காட்டிகிட்டு இருக்கிறாங்க, தண்ணி தவிடு வச்சு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல உங்களுக்கு, அவர் மாடு வந்து ஒரு 5 மாடு 3 மாடு வாங்கிக்கிறாருன்னு. அவர் தான் அந்த மாடை வாங்கிக்கிறாரு, ஹெச்எப்பு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எருமை மாடு தான் இருக்கும். இப்போல்லாம் எருமை மாடு கொஞ்சம் கம்மியாகி போயிடுச்சு. ஏன்னா இப்போ சரியாக யாரும் வளர்க்குறதில்ல. ஏன்னா எருமை மாட்டு பால் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அது ஒரு திக்காக இருக்குமா பால். உடம்பு அது வந்து சில பேர் நடுறாங்க பால், அதுவும் சத்தான பால் தான். ஆனால் அது ஏன் இப்போ யாரும் வளர்க்க மாட்றாங்கன்னு தெரியல. விலைலாம் வந்து பார்த்திங்கன்னா நர்சரி கிராஸ் கோழிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பெனியாக வாங்கலாம். கின்னி கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 300 சொன்னார். அவர் 200 கேட்டார். அவரும் கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து 80 ஜோடி 80. கருங்கோழிலாம் பார்த்திங்கன்னா 50 வாங்கிட்டு வரோம் ஜோடி. நான் தருமபுரியில் நம்ம இருக்கிற நண்பர் வந்து அதை பற்றி சொன்னார். இதுமாரி அங்கே கம்மியாக தான் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா வந்து வர டிரான்ஸ்போர்ட் விலை வந்து அவங்க ஏற்றிருக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. மற்ற நண்பர்கள் விவசாய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.